நம்ம ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருந்தாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 12 நாட்கள் வேலையை முடிப்பாங்க, பியும் சியும் சேர்ந்து 15 நாட்கள் வேலையை முடிப்பாங்க, ஏயும் சியும் சேர்ந்து 20 நாட்கள் வேலையை முடித்தா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 12 நாள், அதே போல் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 15 நாள், அதே போல் சியும் ஏவும் சேர்ந்தாங்க அப்படின்னா 20 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 3 பேர்த்தோட சேர்ந்த கெப்பாசிட்டி இது நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ இது 3 சேர்த்து எல்சிஎம் என்ன வரும்? கண்டிப்பாக 60 அப்படிங்கிறதான் வரும். இப்போ 12 × 5 தான் 60. ஓகே. அதே போல் 15 × 4 60, அதே போல் 20 × 3 60. இப்போ இந்த திறன் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 12ன்னு வருமா? இந்த 12 அப்படிங்கிறது ஏ 2 டைம் வந்திருக்கு, பி 2 டைம் வந்திருக்கு, சி 2 டைம் வந்திருக்கு. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதோட வேல்யூ தான் அந்த 12ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம 2ஆல் இங்கே டிவைட் பண்ணிடுவோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன வரும்? 12 டிவைடட் பை இந்த 2 வரும். ஓகேவா? ஸோ இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 2 டிவைட் பண்ணால் 6. ஓகேங்களா? இப்போ 3 பேர்த்தோட சேர்ந்த திறன் என்ன வருது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 6 அப்படின்னு கிடைக்கும். இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். இப்போது பியோட திறன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த வேலை 60ல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இதான பண்ணணும்? ரொம்ப சிம்பிளானதுங்க. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதை நான் இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுல சி ப்ளஸ் ஏ இவங்களோட சேர்ந்த திறன் என்ன வரும்? இவங்களோட சேர்ந்த திறன் இந்த 3. ஓகேவா? அப்போது இங்கே ஏ சி இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்த திறன் 3 நான் அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்கார். ஓகே. பி மட்டும்தான் இருக்கார். அவருக்கு எவ்வளோ திறன் இருந்தால் டோட்டல் 6 வரும். ஓகே. இங்கே டோட்டல் 6 தானே திறன். அப்போ பிக்கும் 3ன்னு திறன் இருந்தால் தானே 3 + 3 தானே 6. இப்போ பியோட திறன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் இந்த மொத்த வேலையில் 60ல் நம்ம டிவைட் பண்ணோம். 60 டிவைட் பை 3 அடிச்சு கொடுத்தா 20. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? 20 நாளில் முடிப்பார். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் டி. 20 நாட்கள்ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள். நான் 1 by 1 நான் அடுத்தடுத்து நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.